மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 2024 டிசம்பர் மாத பலன்கள். குரோதிவருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்தில் பிரதமை திதியில் இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது. இந்த மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது மீனம் ராசிக்குள் ராகு பகவானும் கும்பம் ராசியில் சனி பகவானும் மகரத்தில் சுக்கிரனும் விருச்சிகத்தில் சூரியனும் புதனும் கன்னியில் கேதுவும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் ரிஷபத்தில் குரு வக்ரநிலையிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான கிரக அமைப்பால் உங்களுக்கு பணமழை பொழியும் அதிர்ஷ்டயோகங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம். இந்த மாதத்தில் சூரிய பகவான் ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் 10ஆம் இடத்தில் நுழைந்து சஞ்சரிக்கிறார். என்பது மட்டுமில்லாமல் சூரிய புதாதிபத்தி யோகம் பலமாக ஏற்படுவதால் வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக பயணிக்கிறார். செல்வச்செழிப்புக்கு காரணகர்த்தாவான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்குள் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டமென்பது பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது. எல்லா கிரகங்களுக்கும் தனித்துவ சிறப்பு இருந்தாலும் கூட சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் லாபஸ்தானத்தில் இணையக்கூடிய இந்த மாதம் மிக சிறப்பான தருணமாக கருதப்படுகிறது. இவற்றிற்கெல்லாம் மேலாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் பலமாக பார்வையிடுகிறார். இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும். எனவேதான் பணமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் குருசந்திரயோகம் குருசுக்கிரயோகத்தின் காரணமாக பன்மடங்கு அதிக அளவிலான மாறுதல்களையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மற்ற ராசிக்காரர்களை விட மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறது. இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உயர்வு நிலைக்கு நீங்கள் உறுதியாக செல்ல முடியும். சந்திர பகவான் 12 ராசிகளிலும் பயணித்துக் கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமாகவே பயணித்துக் கொண்டு நல்லபல முன்னேற்றங்களை ஏற்படுத்துகிறார். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். தனஸ்தானத்தை நோக்கி குரு நகரக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான அதிரடியான நல்ல அதிர்ஷ்டயோகங்களை உறுதியாக உருவாக்கிக் கொடுக்கிறார். குடும்ப ரீதியாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் குருபகவான் தன்னுடைய சுப பார்வைகளால் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகள் ஸ்தானத்தையும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். லாபஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே பொருளாதார ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் விலகக்கூடிய விதத்தில் பணமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல வாய்ப்புகள் வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் வக்ரம் பெறுகிறார். இந்த டிசம்பர் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முன்னேற்ற யோகங்கள் அதிரடியாக பலமாக ஏற்படுவதால் உங்களுக்கு பணமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த மாதமாக அமைந்துள்ளது. சூரியன் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. சூரியன் 3 6 10 11 ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அதீதமான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார். அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமான 10ஆம் இடத்திற்குள் சூரிய பகவான் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 10ஆம் இடத்திற்குள் நுழைந்து சூரிய பகவானோடு சேர்ந்து பயணிக்கவிருக்கிறார். எனவே வியாபாரத்துறை தொழில்துறையில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் நீங்கி நல்லபல மாறுதல்களை எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. நிதி சார்ந்த நெருக்கடிகள் நீங்கி மிகச்சிறப்பான வாய்ப்புகளையும் வழிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அருமையான அதிர்ஷ்டங்கள் இந்த மாதத்தில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உறுதியாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. ஜென்மராசிக்குள் ராகு பகவானும் ராசிக்கு 7ஆம் இடமான சத்துனஸ்தானத்திற்குள் கேதுவும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் தடைதாமதங்கள் நீங்கி நல்லபல மாறுதல்களுக்கு வழிவகைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது.
மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனிபகவான் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். சுமார் 3½ மாதங்கள் மட்டும் விரயஸ்தானத்திற்குள் சனி இருப்பார். எனவே இந்த தருணங்களில் சனிபகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை ஏற்படுத்த மாட்டார். இந்த தருணங்களில் நீங்கள் சுபச்செலவுகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உண்டு. ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான நல்லமாறுதல்களை நிறைந்து வாரி வழங்குகிறார். எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட சிறப்பான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வித்திடக்கூடிய விதத்தில் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளிக் கொடுக்கிறார். இந்த மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் புதிதாக சொத்து நிலம் வீடு வீட்டுமனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் அவ்வாறான விஷயங்களில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சிரமங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமான முடிவு எட்டப்படுவதற்கான சந்தர்ப்பங்களை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன. மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சந்திரன் புதன் என பெரும்பான்மையான கிரகங்களின் அமைப்பு மிகவும் சாதகமாகவும் நல்லபல அதிர்ஷ்டபலன்களை வாரிவழங்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் திட்டமிட்டதை விட அதிக அளவிலான வருமானங்கள் வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்லபல சாத்தியக்கூறுகளை நிறைந்து அள்ளிக் கொடுக்கின்றன. குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருந்த தடைதாமதங்கள் பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த மாதத்தில் சனிபகவான் உங்களுக்கு மிகவும் பலமாக நல்லபல முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார். எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் விலகி உடல்நல ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் விதத்தில் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தேவையில்லாத அனாவசியமான ஆடம்பரமான செலவுகள் சுபச்செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே தேவையில்லாத வீண் மனக்கவலைகளை விலக்கி ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலமாக நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உறுதியாக உங்களை தேடி நிறைந்து வருவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சனிபகவான் பயணித்துக் கொண்டிருந்தாலும் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த மாதத்தில் உணர்ச்சிவசப்படாமல் முன்கோபப்படாமல் சாதுரியமாக நடந்து கொண்டாலே புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். இடம் மாறுதல் உள்ளிட்ட மேலும் பல நல்ல சலுகைகள் தாமதங்களும் தடைகளுமில்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் என அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையும். கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான லாபங்களை கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பணிகளில் உருவாக்கி கொடுக்கிறது. மற்ற துறைகளை விட கலைத்துறையில் பண மழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மீனம் ராசி கலைஞர்களுக்கு மிகச்சிறப்பான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த மாதத்தில் உறுதியாக உண்டு. இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு செல்ல முடியும். இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான பாதியில் நின்ற பணிகள் சிறப்பாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. மக்கள் மத்தியில் உங்களுடைய படைப்புகள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் அதைவிட அதிக அளவிலான லாபங்களையும் பெற்றுக் கொடுக்கும். வியாபாரத்துறை தொழில்துறையில் நியாயமில்லாத போட்டிகள் பொறாமைகள் நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தபடி பணிகளை மிகச்சிறப்பாக திறம்பட கனகச்சிதமாக செய்து முடிப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த லாபங்கள் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகளும் நிறைந்து கிடைக்கும். பல்வேறு விதங்களான காரிய தடைகள் நீங்கி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உறுதியாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் தடை தாமதங்கள் என அனைத்தும் விலகி நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது. மக்கள் மத்தியில் கட்சியிலும் உங்களுடைய அணுகுமுறைகள் திருப்திகரமாக அமையப்போவதால் நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை உறுதியாக உருவாக்கிக் கொடுக்கிறது. விவசாயம் சார்ந்த விஷயங்களில் முன்கூட்டியே சிறப்பாக திட்டமிட்டு கணித்து செயல்படுவதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது. எனவே விவசாயம் ரீதியான விஷயங்கள் விவசாயிகளுக்கு திருப்திகரமாக அமையும். பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சிக்கல்கள் விவசாயம் ரீதியான விஷயங்களில் இருந்து நீங்கும். செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சிறப்பான வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார்.
எனவே மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் நீங்கி நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரபகவானும் குருபகவானும் அபரிவிதமான சாதகமான நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் சுக்கிரன் லாபத்தில் இருப்பதால் பணமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பல்வேறு விதங்களான வழிகளில் உண்டு. மேலும் வீடியோவை தொடர்வதற்கு முன்பு தயவுசெய்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ள ப்ராடக்ட் லிங்கை தொட்டு அல்லது வீடியோவில் வரக்கூடிய வியூ ப்ராடக்ட் என்ற ஐ பட்டனை தொட்டு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ஆர்டர் செய்து வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். பல்வேறு விதங்களான சிரமங்கள் தாமதங்கள் தடைகள் நீங்கி மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நல்லபல சுப விசேஷங்களும் இந்த மாதத்தில் நிறைந்து கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. மீனம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். எதிர்பார்த்ததை விட மாணவ மாணவிகளுடைய கல்வியில் நல்லபல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த டிசம்பர் மாதத்தை மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள்.